பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதிஜா என்ற நியமத்தை இழந்த உடனே பெரிய அளவுக்கு என்ன செஞ்சாங்கன்னா பாதிக்கப்பட்டாங்க. அந்த மனபாரம் இருக்குது பாருங்க, அழுத்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து என்ன செய்ய போறோம்னு தெரியலையேன்ற மாதிரி ஒரு கேள்விக்குறிய ஏற்படுத்துச்சு. அல்லாஹு தஆலா கொஞ்ச நாளைக்கு பிறகு ஹஜ்ரத் ஆயிஷாவை முடிச்சு வச்சான். ஆயிஷாவை எப்படி கொடுத்தான்டா, ஹஜ்ரத் ஆயிஷாவின் மூலமாக அல்லாஹ் 2 நியமத்தை கொடுத்தான். இந்த துஆவினுடைய பெனிஃபிட்டை சொல்ல வர்றேன். நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னா, ஒரு சோதனைக்கு பின்பு தரப்படக்கூடிய நியமத் ஆகப்பெரியதாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நாடினால் பாவங்களை தொலைத்து விட்டு பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். குர்ஆனின் மகத்துவமிக்க சூரா பக்ரா முடிந்திருக்கிறது. அதிலும் ஹாஃபிஸ் அவர்கள் ஓதிய இந்த பகுதியில் அதிகப்படியான துஆக்கள் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்விற்கும் அடியானுக்கும் உள்ள ஒரு பந்தம், எந்த ஒன்றையும் சாதிக்க முடியாது, மனித சக்தியால் முடியாது என்ற எத்தனையோ விஷயங்களை இறைவனின் சக்தியை கொண்டு சாதிக்க வைத்த அற்புதமான துஆக்கள். அதிலும் குறிப்பாக மனபாரத்தால் பலகீனமடைந்த மனிதன் தனக்கான அந்த மனபலுவை, பாரத்தை அல்லாஹ்வின் மீது சாட்டிவிட்டு ரொம்ப லேசான முறையில் உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு அற்புதமான துஆ ஒன்று கற்றுக் கொடுக்கப்பட்டது, அல்லாஹ்வினால் கற்றுக் கொடுக்கப்பட்டது. ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வஅக்தானா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். துஆவும் பெரிது, துஆவினுடைய பெனிஃபிட்டும் பெரிது. பாவங்களின் காரணமாக அல்லாஹு தஆலா நெருக்கடியான வாழ்க்கையை சில பல நேரங்களில் தந்துடுவான். அப்படி இல்லைன்னு சொன்னா அவனை கொஞ்சம் சோதித்து பார்த்து அவனுடைய ஈமான பலப்படுத்தணும்னு சொல்லி அதிகப்படியான சோதனையை கொடுத்துடுவான். இது யாராலும் தாங்க முடியாது. எதை தாங்க முடியும்னு சொன்னா, ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி பொருளாதாரத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாருன்னா கொண்டு போயிடுவார். ஆனால் நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், அவரால் தாங்க முடியாது. அவருக்கு நோயோ அல்லது அவருடைய குடும்பத்தாருக்கு நோயோ ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போகும். அப்போ இது போன்ற சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வினால் தரப்பட்ட இந்த நியமத் இருக்குது பாருங்க, ரப்பனா லா துஆஹிதுனா, சூரா பக்ராவினுடைய கடைசி அதுதான். இந்த துஆவை ஒரு மூமின் மனதார ஓதிக்கொண்டு, யா அல்லாஹ் என்னை நீ குற்றம் பிடித்து விடாதே, நீ குற்றம் பிடிப்பதற்குண்டான இடத்தில் நான் இல்லை, எனக்கு என்னுடைய நெஞ்சம் தாங்கக்கூடிய அளவுக்கு சோகங்களை சோதனைகள் தான் கூட கேட்கக்கூடாது, என்னுடைய நெஞ்சம் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் என்னால் சோதிக்கப்பட முடியும். மேற்கொண்டு எங்களை நீ கஷ்டம் கொடுத்து என் மனதை வெடித்துவிட செய்யக்கூடிய சோதனையை எங்களை நீ தந்து விடாதே. முன்னாடி வாழ்ந்தவனுக்கெல்லாம் பெரிய பெரிய பாரமான சோதனைகளை நீ தந்தது போல அவன் அளவுக்கு நான் பாவம் செய்யலை இறைவா, அவனோட கம்மியாக தான் நான் செஞ்சிருக்கிறேன். பரவனை விட உலகத்தில் எவனாவது கொடூரன் இருக்கிறானா, உனக்கு அந்தஸ்துக்கு தக்கவாறு உன்னுடைய அந்தஸ்துல கை வைக்கிறதுக்கு என்ன செஞ்சான்டா, நான் தான் இறைவன் சொல்லி உனக்கு போட்டியா நின்னான். இன்னும் எத்தனையோ மாபாவிகள் தங்களுடைய பலத்தை காட்டுவதற்காக பாவங்களை அடையாளப்படுத்தினார்கள். அப்படின்னா நான் இல்லை, தொழுகையை விட்டேன், 1-2 திக்ர்களை விட்டேன், ஹராமான ஒரு காசை நான் சில நேரத்தில் சாப்பிட்டுறேன், என்னை அறியாம நான் சில பாவங்களில் ஈடுபட்டேன், என்னை நீ மன்னிச்சிரு, என்னை நீ இறக்கப்படு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல மன்றாட்டம் செய்கிறார். இந்த மன்றாட்டத்துக்கு தான் இந்த ரப்பனா லா துஆஹிதுனாவை அல்லாஹ் கொடுத்தான். இந்த துஆவை தினசரி ஒரு மூமின் மரணமிட்டு 3 முறை ஓதினானேயானால் அவனுக்கு பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சோதனை கொஞ்சம் கொஞ்சமாக காலாவதியாகக்கூடிய ஒரு சூழலை அவன் பார்ப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதிஜா என்ற நியமத்தை இழந்த உடனே பெரிய அளவுக்கு என்ன செஞ்சாங்கன்னா பாதிக்கப்பட்டாங்க. அந்த மனபாரம் இருக்குது பாருங்க, அழுத்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து என்ன செய்ய போறோம்னு தெரியலையேன்ற மாதிரி ஒரு கேள்விக்குறிய ஏற்படுத்துச்சு. அல்லாஹு தஆலா கொஞ்ச நாளைக்கு பிறகு ஹஜ்ரத் ஆயிஷாவை முடிச்சு வச்சான். ஆயிஷாவை எப்படி கொடுத்தான்டா, மற்ற பெண்களை எல்லாம் விதவையாக கொடுத்த ரப்புல் ஆலமீன் ஹஜ்ரத் ஆயிஷாவை கன்னி பெண்ணாக தந்தான். கன்னி பெண்ணாக தரப்பட்ட ஹஜ்ரத் ஆயிஷாவின் மூலமாக அல்லாஹ் 2 நியமத்தை கொடுத்தான். இந்த துஆவினுடைய பெனிஃபிட்டை சொல்ல வர்றேன்.
இந்த துவாவை நம்ம ஓதணும்னு சொன்னா சோதனையை நீக்கிறது மட்டும் இல்ல, அந்த சோதனையை விட அதிகப்படியான இன்பத்தை அல்லாஹ்வுத்தாலா கொடுத்துட்றான். ஹஜ்ரத் ஆயிஷாவை வெறுமன மனைவியா மட்டும் கொடுக்கல, சிறந்த அறிவாளியா கொடுத்தான். அடுத்து தீனை அவர்களின் மூலமாக இந்த உலகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய அளவுக்கு தகுதி தராதத்தை அவங்களுக்கு வளர்த்து விட்டான். அவங்க இல்லைன்னு சொன்னா பெண்களுக்கு நிறைய சட்டங்கள் தெரிஞ்சிருக்காது, அவங்க இல்லைன்னு சொன்னா தலாக் சட்டம் தெரியாது, அவங்க இல்லைன்னு சொன்னா மாதவிடாய் சட்டம் தெரியாது, அவங்க இல்லைன்னு சொன்னா உடலுறவு சட்டங்கள் தெரியாது. அதற்கு ஆயிஷா என்ற அந்த அற்புதமான பெண்மணி வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு அடுப்பங்கரையில சப்பாத்தி உருட்டுறதுக்கும் பேர்ச்சம்பள அல்வா செய்யறதுக்கும் மட்டுமில்ல அவங்க பயன்படுத்தப்படல, ஒரு சிறந்த ஆசானாக அல்லாஹ்வுத்தாலா அவங்களை தந்தான். ஒரு சோதனைக்கு பிறகு திரும்ப நேமத்து தரப்படக்கூடிய நேமத்து ஆக பெரியது. சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சலூ, மக்களை நீங்கள் எனக்கு பிறகும் கேட்டுக்கொள்ளுங்கள். எதை கேட்டுக்கொள்ளுங்க? மார்க்க சட்டங்கள்ல ஏதாவது ஒரு தெளிவு பெறணும்னு சொல்லியோ, இஸ்லாம் பற்றி முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றோ நீங்கள் ஆசித்தீர்களே ஆனால் சிகப்பு நிறத்தையுடைய என் மனைவியை, உங்களுடைய தாயை நீங்க வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை பேருக்கு உஸ்தாத் தெரியுமா? ஹஜ்ரத் ஆயிஷா, அப்துல்லா இப்னு மசூதுக்கு உஸ்தாது, எத்தனையோ சஹாபாக்கள் உஸ்தாது. உஸ்தாதுன்னு சொன்னா நீங்க தவறா விளங்கிடக்கூடாது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நேரடியாக உஸ்தாதாக இருந்தாங்களான்னு, ஹிஜாப் இல்லாம பாடம் நடத்த மாட்டாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு உஸ்தாத் அவங்க தான். அப்துல்லா இப்னு அப்பாஸ் தப்சீர் கலையிலேயே முதன்மையானவர். அவர் சொல்லுவாரு, சட்டங்களை கொண்டு போய் முதல்ல ஹஜ்ரத் ஆயிஷாவிடத்துல கொடுப்போம், அவங்க பரிசீலித்து பார்த்து சரி இது கொடுக்கலாம், இந்த சட்டத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா மட்டும்தான் அந்த சட்டம் பாஸ் ஆகும். அதற்கு ஆயிஷா நாகி ஏதாவது ஒரு புள்ளி வச்சுட்டாங்கண்டா அந்த சட்டத்தை நாங்க பாஸ் பண்ண மாட்டோம். அதே போல குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள்லயே ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் தான் முதன்மையானவர்னு நான் சொன்னேன். ஹஜ்ரத் ஆயிஷா நாகி ஏதாவது ஒரு மாற்று கருத்து சொன்னாங்கண்டா உடனடியாக ஹஜ்ரத் அப்துல்லா அந்த கருத்தை, தன் கருத்தை வாபஸ் வாங்கக்கூடிய அளவுக்கு உஸ்தாத் அவர்களுக்கு அவர் என்ன செய்தார்? முதன்மை கொடுத்தார், மதிப்பு கொடுத்தார். நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னா, ஒரு சோதனைக்கு பின்பு தரப்படக்கூடிய நேமத் ஆகப்பெரியதாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நாடினால் பாவங்களை தொலைத்து விட்டு ரப்பனா லா துஆஹிதுனாவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழும் காலமெல்லாம் மனதை அழுத்துகின்ற தற்கொலை எண்ணங்களை எல்லாம் தூண்டக்கூடிய பெரும் சுமைகளில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. சலாமத்தான, ராகத்தான, நிம்மதியான வாழ்வை உங்களுக்கும் எனக்கும் மௌத்து வரை, மௌத்துக்கு பிறகும் சொர்க்கத்தின் கதவுகளை தட்டுகின்ற வரைக்கும் தந்தருள்வானாக.